வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றும் ஒரு அழகான சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு பெரிய காட்டுக்கு நடுவே இருந்த அரச மரத்தில் கருப்பன் என்ற காகமும் சிட்டுக்குருவியும் பக்கத்து பக்கத்து கிளைகளில் வாழ்ந்து வந்தன. கருப்பன் எதற்கும் கவலைப்படாத கொஞ்சம் சோம்பேறியான காகம். ஆனால் சிட்டுக்குருவி எப்போதும் சுறுசுறுப்பாகவும் உழைப்பில் நம்பிக்கை கொண்டதாகவும் இருந்தது. ஒருநாள் 2 பறவைகளும் உணவை தேடி பக்கத்து நாட்டு அரண்மனை தோட்டத்திற்குச் சென்றன. அங்கு ஒரு விசித்திரமான செடியின் அடியில் சூரிய ஒளியில் தங்கம் போல பளபளக்கும் ஒரு பெரிய விதை கிடப்பதை கண்டன. கருப்பா, அங்கே பார், அந்த விதை தங்கம் போல மின்னுகிறது என்று ஆச்சரியத்துடன் கூவியது சிட்டுக்குருவி. ஆமாம் சிட்டு, இது சாதாரண விதை இல்லை. வா, இதை எடுத்துக்கொண்டு நம் மரத்திற்கு போவோம் என்று கூறி கருப்பன் தன் அலகால் அந்த விதையை கவ்விக்கொண்டு பறந்தது. அரச மரத்திற்கு வந்ததும் கருப்பன் சொன்னான், சிட்டு, இந்த தங்க விதையை அப்படியே அரண்மனை சந்தையில் விற்றுவிடலாம். நமக்கு நிறைய பழங்களும் தானியங்களும் கிடைக்கும். நாம் கஷ்டப்படாமல் சில மாதங்கள் நிம்மதியாக சாப்பிடலாம். ஆனால் சிட்டுக்குருவி வேறு மாதிரி யோசித்தது. கருப்பா, ஒரு விதையை அப்படியே வைத்தால் அது அழிந்துவிடும். உழைக்காமல் கிடைக்கும் உணவு கொஞ்ச நாள்தான் வரும். நாம் இதை மண்ணில் புதைத்து தண்ணீர் ஊற்றி வளர்த்தால் என்ன? அது மரமாக வளர்ந்தால் வாழ்நாள் முழுவதும் நமக்கு உணவு கிடைக்குமே என்றது. மண்ணை தோண்டி தினமும் தண்ணீர் ஊற்ற எனக்கெல்லாம் நேரமில்லை. உனக்கு விபரீத ஆசை என்று சொல்லிவிட்டு கருப்பன் தூங்கச் சென்றான். கருப்பன் உதவ முன்வராததால் சிட்டுக்குருவி தனியாகவே களத்தில் இறங்கியது. ஆற்றங்கரைக்கு அருகிலிருந்த ஒரு வளமான நிலத்தை தேர்ந்தெடுத்தது. தன் சிறிய அலகால் மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி அந்த தங்க விதையை புதைத்தது. தினமும் தன் சிறிய சிறகுகளிலும் அலகிலும் ஆற்றிலிருந்து தண்ணீரை சுமந்து வந்து அந்த விதைக்கு ஊற்றியது. வெயிலிலும் மழையிலும் சளைக்காமல் உழைத்தது. மரத்தின் கிளையில் அமர்ந்து கொண்டு கருப்பன், முட்டாள் குருவியே, தங்க விதை எங்கேயாவது முளைக்குமா? வீணாக கஷ்டப்படுகிறாய் என்று கேலி செய்தது. சில வாரங்கள் கடந்தன. சிட்டுக்குருவியின் உழைப்பு வீண் போகவில்லை. மண்ணிலிருந்து ஒரு அழகான பளபளப்பான பச்சை தளிர் முளைத்து வந்தது. அது நாளுக்கு நாள் வளர்ந்து கிளைகள் பரப்பி ஒரு பெரிய மரமாக மாறியது. ஆச்சரியப்படும் விதமாக அந்த மரத்தில் காய்த்த கனிகள் அனைத்தும் தங்க நிறத்தில் தேனை விட இனிப்பாக இருந்தன. அந்த பழங்களை சாப்பிட்ட சிட்டுக்குருவிக்கு அளவற்ற ஆற்றலும் மகிழ்ச்சியும் கிடைத்தது. தன் சோம்பேறித்தனத்தால் ஒரு பெரிய வாய்ப்பை இழந்ததை எண்ணி காகம் கருப்பன் வெட்கி தலை குனிந்தது. அவனது நிலையை பார்த்த சிட்டுக்குருவி, கருப்பா, வருத்தப்படாதே. உழைப்பின் அருமையை நீ இப்போது புரிந்து கொண்டாயல்லவா? இந்த தங்கக்கனியை சாப்பிடு என்று அன்போடு கொடுத்தது. ஒருநாள் அந்த காட்டுப் பக்கமாக வந்த சம்புகன் என்ற தந்திரக்கார நரி மரத்திலிருந்த தங்கக்கனிகளை பார்த்தது. சூரிய ஒளியில் பளபளத்த அந்த பழங்களை பார்த்ததும் நரியின் நாக்கில் எச்சில் ஊறியது. அடடா, சாதாரண மரத்தில் தங்கக்கனிகளா? இதை இந்த 2 சிறிய பறவைகள் வைத்திருப்பதா? எப்படியாவது இந்த மரத்தை என் வசமாக்க வேண்டும் என்று ஒரு தந்திரமான திட்டம் தீட்டியது. நரி மெதுவாக அரச மரத்தின் அடியில் வந்து நின்றது. மரத்தின் மேல் அமர்ந்திருந்த கருப்பனையும் சிட்டுக்குருவியையும் பார்த்து பணிவாக பேசியது. அன்பான பறவைகளே, உங்கள் இருவரின் ஒற்றுமையையும் இந்த அதிசய மரத்தை பற்றியும் காடு முழுவதும் பேசுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது. அதை எச்சரிக்கவே நான் வந்தேன். அதை கேட்டு பயந்த காகம் கருப்பன், என்ன ஆபத்து நரியாரே, சீக்கிரம் சொல்லுங்கள் என்றது. நரி சிரித்துக்கொண்டே சொன்னது, இந்த மரத்தின் செய்தி பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு தெரிந்துவிட்டது. இன்னும் 2 நாட்களில் காவலாளிகள் வந்து இந்த மரத்தை வேரோடு தோண்டி எடுத்துக்கொண்டு போகப் போகிறார்கள். உங்களையும் கூண்டில் அடைத்து விடுவார்கள். நரியின் பேச்சை கேட்டு கருப்பன் நடுங்கத் தொடங்கினான். ஐயோ சிட்டு, இப்போது என்ன செய்வது? ராஜா வந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? மரத்தை விட்டுவிட்டு வேறு காட்டுக்கு தப்பிப் போய்விடலாமா என்று பயந்தான். ஆனால் சிட்டுக்குருவி அமைதியாக யோசித்தது. கருப்பா, அவசரப்படாதே. ராஜாவுக்கு தெரிந்தால் நேராக காவலாளிகள் அல்லவா வருவார்கள். இந்த நரி ஏன் முன்கூட்டியே வந்து நம்மிடம் சொல்ல வேண்டும்? இதில் ஏதோ தந்திரம் இருக்கிறது என்று மெதுவாக கருப்பனின் காதில் முணுமுணுத்தது. சிட்டுக்குருவி நரியை பார்த்து, நரியாரே, உங்கள் எச்சரிக்கைக்கு நன்றி. அப்படியானால் இந்த மரத்தை காப்பாற்ற என்னதான் வழி என்று கேட்பது போல நடித்தது. மலைக்குள் பறவைகள் விழுகின்றன என்று நினைத்த நரி, ஒரு வழி இருக்கிறது. இந்த மரத்தின் உரிமையை என்னிடம் கொடுத்து விடுங்கள். நான் ஒரு பெரிய விலங்கு. ராஜாவின் ஆட்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் இருவரும் தினமும் வந்து இதில் இருக்கும் பழங்களை சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஆபத்தும் உங்களுக்கு வராது என்றது. அப்போதுதான் சிட்டுக்குருவிக்கு நரியின் பேராசை முழுமையாக புரிந்தது.
நரிக்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட நினைத்தது சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி சொன்னது, நரியாரே, உங்கள் யோசனை அற்புதம். ஆனால் இந்த மரம் சாதாரண மண்ணில் வளரவில்லை. இதன் அடியில் ஒரு பெரிய மாய பூதம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மரத்தின் இலைகளையோ பழங்களையோ அதன் உரிமையாளரைத் தவிர வேறு யாராவது தொட்டால் அந்த பூதம் விழித்துக் கொண்டு அவர்களை கபளீகரம் செய்துவிடும். உங்களுக்கு பூதத்தை எதிர்க்கும் சக்தி இருந்தால் தாராளமாவே இந்த மரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பூதம் என்ற வார்த்தையை கேட்டதும் நரியின் முகம் சுருங்கியது. பூதமா? நீ பொய் சொல்கிறாய் குருவியே என்று மிரட்டியது நரி. நாங்கள் சொல்வது பொய் என்றால் இதோ இந்த விழுந்து கிடக்கும் பழத்தை தொட்டுப் பாருங்கள், பூதம் வருகிறதா இல்லையா என்று தெரியும் என்றது சிட்டுக்குருவி. அதே சமயம் சிட்டுக்குருவி காகத்திற்கு ஒரு சிக்னல் கொடுத்தது. கருப்பன் உடனே மரத்தின் அடர்ந்த இலைகளுக்குள் மறைந்து கொண்டு தன் குரலை மாற்றி பயங்கரமான சத்தத்தில், ஆ, என் மரத்தை தொடப்போவது யார் என்று கத்தினான். அடர்ந்த காட்டுக்குள் திடீரென கேட்ட அந்த விசித்திரமான பயங்கரமான சத்தத்தை கேட்ட நரி நிஜமாகவே பூதம்தான் கத்துகிறது என்று பயந்து நடுங்கியது. ஐயோ, தங்கப்பழமும் வேண்டாம், ஒரு இளவும் வேண்டாம், என் உயிரே முக்கியம் என்று கத்திக்கொண்டே வால் சுருட்டிக்கொண்டு அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடி மறைந்தது. நரி ஓடுவதை பார்த்த காகமும் குருவியும் கலகலவென்று சிரித்தன. நண்பர்களே, இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கொண்டீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். இன்னும் இதுபோன்ற அழகான கார்ட்டூன் கதைகளை பார்க்க சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் குமுதா. அடுத்த ஒரு புதிய சுவாரஸ்யமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.